என்னுடைய நாமதேவா அப்படி நான் வருகின்றேன். வானாதி வாழவர்கள் தேவாதி தேவர்கள் எப்படி மாற்றுகிறார்கள்? எப்படிங்க? வானாதி வாழவர்கள் பூமாரி போய்கிறார்களா? ஆமா போய்கிறார்களே. என்னுடைய சாமர்த்தியம் என்னதாங்க தெரியும்? சொன்னா தெரியும். ஆமா ஒரு நேரத்தில் விவாத கோத்தர்கள் 3 கோடியே 60,000 பேர்களை ஒன்று குவித்திருக்கிறீர். பொன்னுலகத்தையே நாழிகை அரசாட்சி என் போல் வீரம் யாரு காய்கள் வருமா? என்னுடைய சாமர்த்தியம் யாரு காய்கள் வருமா? அப்படி இருந்தாலும் அங்கே ஒரு சாபத்தை பெற்று என்ன சாபம்? ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் அருள்வக பேடியாக போ அப்படி என்று ஊர்வசி கொடுத்தால் சாபத்தை கொடுத்து விட்டால் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு எங்கே காலத்தை கழித்தேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டே இருக்கலாம். கை கால் தெரியாத இல்லடா கண்ணா. கர்ணன் சாவாது முன்னாடி எழுந்து போனாங்கன்னா அது மிகப்பெரிய படம். கை கால் விழுந்து போடும். கர்ணன் சாவத்தை பார்த்து புண்ணியத்தை தேடிட்டு போவாங்க. சரி பாவத்தை தேடிட்டு போவாது. சபதம் முடிய வேண்டும். யார் வர வேண்டும்? பகவான் கண்ணன் வர வேண்டும். என்ன செய்தால் பகவான் வருவார்? அப்படி சொன்னால் வந்துருவாரா? தூய உள்ளத்தோடு தாய்க்கு
காத்திருக்கிறார். காத்திருப்போம் புறப்படி. ஐயா, பகவான் வந்துவிட்டாரா? வந்துட்டாருங்க. வந்துட்டாரு. ஆகட்டும். இருந்தால் அமைச்சனா ஆசீர்வாதமே இருந்தாலும் இந்த நிலத்திலே கண்ணா மணிவண்ணா கால்வக வண்ணா ஜாத்திரா கோவிந்தா கோபாலா மாதவா என்று என துணித்தாயே காரணம் என்னவோ இருக்கிறது எதனால சண்டை நடைபெற வேண்டும். ஆகையால் நீங்கள் ரதம் செலுத்த வேண்டும். புறப்படுங்கள். குருச்சத்திர பூமி புறப்படலாம். அர்ஜுனா
ரதசாரதியாக நான் வர வேண்டுமா? அந்த கர்ணனை கொள்ள வேண்டும் அல்லவா? வேடிக்கையாக இருக்கிறது. நேற்று வரை 14ஆம் இடத்திலே உனக்கு ரதசாரதியாக இருந்து உன்னை வழி நடத்தியது நான் தான். ஆனால் இன்று என்னால் வர முடியாது. முடியாது. முடிந்தால் தனியா போ. என்ன விளையாட்டா? முடியாது. விளையாடுறியா? விளையாட்டா? சமாளிதான் சொன்னேன். அடடடடா. உன்னிடத்தில் விளையாட நேரமாக ஒரு நேரத்திலே சபதம் ஒன்று செய்திருக்கின்றான். ஒரு ஆளு சபதம் ஒன்று வைக்கிறான்னா காரணம் இல்லாம சபதம் வைப்பானா? அப்படி எதனால அவன் சபதம் வைத்தான்? எதனால் வைத்தார்? அவன் தானே கேட்கணும். என்ன கேட்கறியா? என்ன ஏன் சபதம் வைத்தாய்? எங்கு சபதம் வைத்தாய்? சொல்கிறேன். அந்த மாது லோபாதை தன்னை மனமங்க செல்லும் போது அந்த நேரத்திலே கர்ணனை கொல்வேன் வெல்வேன் என்று சபதம் வைத்தான். சபதம் வைக்கட்டும். நான் வைத்த சபதம் அவன் தானே வைத்தேன். அவன் சபதத்தை அவன் முடிக்கணும். என்னையா கூப்பிடுற? நீ அடியானா சொல்லு, மடியானா சொல்லு. நீ எவ்வளவு பேச ஒழுங்கு மரியாதையா ரதத்தை செலுத்துரு. இல்லைன்னா கேஸ் போட்டுருவேன். என்னன்னு ரதம் வைட்ட மாட்டாரு கேஸ் போடுடா. உன்னால் முடிந்த அவருடைய தங்கையின் மானத்தை ஒரு நாட்டில் காப்பாற்றினார். என்னுடைய மனவாளத்தை நீங்க காப்பாற்றிருக்க வேண்டும். உங்களுடைய மனைவி மானத்தை அந்த என் தங்கை மானத்தை நான் காப்பாற்றினேன். நீ தானா பேசுற, நானா பேசுறேன். ஒரு நேரத்தில் என் உயிரை காப்பாற்றினேன். அது எப்போ? அந்த சைக்கியா வண்டனை கொல்ல இவன் மகன் அபிமன்யுவை கரமேல் சிறந்ததாக துண்டித்து விட்டார்கள். அவன் வந்தவன் யார் என்று பார்க்க தெரிந்தவன் என்று அறிந்து 14ஆம் சண்டையில் அவனை கொல்லாவிட்டார். மூடு மாறி போட்டு சரிந்தவனை மறைத்து விட்டான். 16ஆம் சண்டையில சரிந்தவனை தேடினான், கிடைக்கவில்லை. செய்த சபதத்திற்காக கீழே குதிக்க எத்தனித்தான். உடனே தடுத்தேன். அர்ஜுனா, உனக்கு எவ்வளவு பொழுது இருந்தால் அந்த சரிந்தவனை கொள்வாய் என்று கேட்டான். எனக்கு கடுகளவு பொழுது இருந்தால் அந்த சைந்தவனை நான் கொள்வேன். நானும் என் சுதர்சன சக்கரத்திலே ஒரு முகத்திலே நாளிகையை சூரியனை மறைத்து வைத்திருந்தேன். சக்கரத்தை தாத்தினேன். சூரியனான ஒரு புறப்பட்டார் வெளியே, சைந்தவன் புறப்பட்டார். கரை விட்டேன். சைந்தவனை அந்த இடத்திலே காப்பாற்றினேன். அன்றைய தினம் என்னை காப்பாற்றுறேன்னா
இன்றைய நிறுவனம் சொல்ல ஓட்டு சொல்லுவேன். அதுக்கு ஏதோ வயசு போயிட்டு நான் பாத்துறேன். அதெல்லாம் காரணம் இன்னைக்கு வர முடியாது. அன்று வேற நிலைமை, இன்று வேற நிலைமை. மாமா முடியாது. எதற்காக பயப்படுகிறீர்கள்? நான் ஏன் பயப்படுறது ஒண்ணுமா தெரியல. கண்ணகரத்திலே நாகாசுரம் இருக்கிறது. நாகத்திற்கு நாம் இருவருமே பகை. ஆகையால் ரதசாரதியாக முன்னமரக்கூடியது யார்? கடலிலே நாகத்தின் மீதே சடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாம்புகளா பயப்படாதாலே இந்த சொந்த பாம்புகளா பயப்பட. அது சாது பாம்பு. இது வரப்போகிறது பகை பாம்பு. தேடி வந்து என்ன பண்ணும்? அதெல்லாம் எதுவும் பண்ணாது. ஓட்டியா கிளம்பலாம். கிளம்பியா கிளம்பலாமா? இன்று உனக்கு ரதசாரதியாக நான் வருகின்றேன். ஆனால் ஒன்று, கண்ணனை பார்த்து பயந்து திரும்பி வரமாட்டேன்னு உறுதி சொல்லி மாமா நான் ரத மாட்டேன். அவனை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்பட மாட்டியா? மத்தெல்லாம் தண்ணியில பாத்துக்கலாம். ஆமா இங்க பாத்து எல்லாத்தையும் பண்ணுங்க. பண்புடைய படைகள் வரும் கண்ணன் முதலியோரை தெரியாது. எதிராளி யாராக இருந்தாலும் குருஜத்தை பூமிக்கு வர வேண்டும். சண்டை மட்டும் போடுங்க. என்னுடைய சபதம் இன்றைய தினம் முடிக்க வேண்டும். எதிரியாக நான் வந்திருக்கிறேன்.
வந்திருக்கிறேன் கோவத்தில். அந்த கர்ணனை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு வெட்டி போடுவேன். போயிட்டாங்க அவன் கால் ஓட்டினா பாரு. இல்லையா கால் ஓட்டினா பாரு. அவன் சாவணும். கால் கூட்டுவான். இன்றைய தினத்துல நீ யாரு நான் யாரு என்ன கொஞ்ச நேரத்துல தெரியுதுடா. இடம் குறம்பு குப்பின் குப்பின் வருது. என்ன பண்றான்? இந்த பக்கத்துல ஐயோ தலையேற்றாடி வருவாடி முட்டை குழங்குது. அதுல எல்லாம் வீட்டு வரக்கூடாது. இடம் குறம்பு நான் நல்லா இருக்கிறேன். இது போராடு போயா. அதான் தந்தை கொண்டு பாட்டு என்று சொல்லாது சாட்சி செய்தவன் நான் கூட்டிட்டு அப்ப எந்த கொடி இறங்கணும்? இந்த வக்காலா போய் அங்க ஒண்டிக்கால போட்டோன்னே எனக்கு குச்சி மாறி போய் கொடி எடுத்தாரா கொடி அடிச்சு I'm
இப்படி பயம் என்றாயே நீ வீரனா நானே போறேன் ஏழு ஏழு ஆமா அந்த கர்ணனை பார்க்கின்ற சமயத்தில் தர்மாயிலே ஆமாம் எங்கள் அண்ணன் தர்மர் முகம் போல் தெரிகிறது அண்ணா. அர்ஜுனா குந்தியின் மகனே கர்ணன். யாருடைய மைந்தன்? குந்தியின் மகனே இவன் கர்ணன். உன் வார்த்தையை நம்ப முடியாது. திருப்புங்கள் பாடிகுடாரம். என் அண்ணன் தர்மபுத்திரை பார்த்த பிறகுதான் யுத்தம் செய்வேன். உன்னால் என் மைந்தர்கள் எத்தனையோ பேர்கள் மாண்டிருக்கிறார்கள். சரி என் வார்த்தைக்கு செய்தாக்க மாட்டாய். முடியாது. அண்ணன் என்ன தட்ட போறியா? ஆமா. புறப்பட பார்க்கலாம். வயதில் பெரியவன் நீயே விடலாம். அடடே அர்ஜுன ராஜாவே ஓய் ஒருத்தன் அடிக்க போய் இவன் யாரா குறிக்காரன்? ஓ அந்த அர்ஜுனனுக்கு எதன் மீது குறி வைத்திருக்கிறாய்? அவன் சிரசிக்கு நேரம் வச்சுக்கிறோம். மார்புக்கு நேரம் குறி வைத்தால் பகவான் இருக்கிறார். மார்பு நேரம் நீ சொல்ற பிறகு மார்பு நேரம் விடுறேன். அர்ஜுன சேர்த்துனா வச்சுக்க. இந்த உட்காந்து இதை பாமர மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சல்லிய சொன்னதால் தான் கர்ணன் கணை விடுத்தான் அப்படின்னு உடனே பெருமையா பேசுவாங்க. சண்டை செய்யறதுனால பெருமை முன்னாடி உன் பேச்சுக்காக போதில்ல நீ நாடாவது போதில்ல உனக்கு ரது ஓடு போறதுல போல உட்கார என்ன ஆட்சி? கண்ணன் ஆகாசத்தை உன் சிரத்திற்கு நேராக குறிவைத்தான். நான் தேரை 11 அங்குலம் பூமியில் தாழ்த்தபடியால் சிரத்திற்கு வந்து சிகரத்தோடு சென்று விட்டது. தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போய்விட்டது. நீ நடப்பதை கவனிக்கலாமா? அவன் சிரம் கிடைக்கவில்லை, சிகரம் தான் கிடைத்தது. மறுமுறை எடுத்து விட்டாயானால் எங்கே இருந்தாலும் அவன் சிகரை கவிக்கொண்டு மறுமுறை எடுத்து என்னால் விட முடியாது. ஏன் என்னுடைய தாய் குந்தமாரியை வைக்க 2 வரம் கொடுத்திருக்கிறேன். அர்ஜுனனை தவிர 4 வரை கொல்லக்கூடாது என்றும், இந்த ஆகாஸ்திரம் வந்து ஒரு முறை தவிர மறுமுறை கொல்லக்கூடாது என்றும். ஆகையால்
என்னுடைய கரத்தால் உன்னை இடு, அந்த அர்ஜுனபதி விடு, நீ எங்கேயாவது பிழைத்து செல்வார்கள். கண்ண மகாராஜனே, குணகுணமாக உன்னிடத்தில் இருந்து பால் குடித்து உயிர் வாழ்ந்து வந்தேன். வேறிடத்தில் சேர்ந்து நான் வாழ்வதில்லை. இப்பொழுது உன் தேசத்தில் உயிர் மாற்றுகிறேன். நானோ ஒரு ஏழ்மை பிராமணன். உங்களிடத்திலே தானம் பெற்று வரலாம் என்று வந்திருக்கின்றேன். நான் நாட்டில் இருந்த பொழுது யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் பொருளை எல்லாம் வாரி வாரி கொடுக்கிறேன். அறிந்த விஷயம்தான். இது ஒரு குருச்சேத்திர பூமி. உண்மைதான். எதிருடைய பானத்தால் நான் பிரயாண அவசியம் இருக்கின்றேன், நாடி வந்திருக்கின்றேன் சுவாமி. உங்களிடத்திலே தானம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன். சமயத்தில் எடுத்திருக்கக்கூடிய பொருள் மணிமகளிடம் இருக்கிற தருகிறேன். அது வேண்டாம் ஐயா. ஆடையாபுரம் தருகிறேன். அது எல்லாம் கல்வர்களால் திருடி கொண்டு போகக்கூடியது. என்னுடைய கடத்திலே இருக்கும் பொருளை கேளுங்க சுவாமி. இல்லாத பொருளை கேட்டு எனக்கு பழிப்பாவத்திற்கு ஆளாக்காது. நிச்சயமாக இருக்கும் பொருளே கேட்கின்றேன். எனக்கு தேவையானது உங்களிடத்தில் இருக்கின்றது. அப்படியா? ஆதியிலிருந்து நீங்கள் செய்து வந்த தானங்கள் எத்தனையோ? நான் செய்த தானமோ 31 தான தர்மம். ஏன் தானத்திலே 32 தானம் இருக்கிறது? ஒரு தானத்தில் என்ன செய்யவில்லை? ஒரு தானமோ அன்னதானம், அதைதான் நான் செய்யவில்லை. அதை ஏன் செய்யவில்லை? நானோ இடுகுலத்தான் சேர்ப்பாக பிள்ளை என்று மாட்டு மக்கள் அறிந்து என்னுடைய கிரகத்திற்கு யாரும் அன்னம் புசிக்க வரமாட்டார்கள். அப்படியா? அப்படி யாராவது ஒருவேளை யாராவது உங்களை நாடி வந்தால் அது தெரியக்கூடிய அந்த கிரகத்திற்கு செல்ல வேண்டும். அவர்களை அங்கே அனுப்பிவிட்டுள்ளேன் சுவாமி. கை காமித்து விட்டு விடுவாய். அப்படி இருந்தாலும் இதுவரை செய்து வந்த 31 தானத்தையும் எனக்கு தத்தம் செய்து கொடுத்துள்ளீர்கள். ரத்து கூட நின்று கேட்கின்றீர்கள். ரத்தம் செய்ய வேண்டும் என்றால் எல் வேண்டும், கற்ப வேண்டும், செப்பு காசு, பச்சை முதி, தலம் கண்டுங்க சுவாமி. இவை அனைத்தும் வர வழியில ஒரு ஏமக்காரியத்தில் கிடைத்துவிட்டது. ஆனால் இந்த குஜத்தில் இந்த தலம் தான் கிடைக்கவில்லை. அதற்கு நோய்பட வேண்டாம். அர்ஜுனுடைய பல பானங்கள் உங்களுடைய மார்பிலே செய்திருக்கிறது அல்லவா? அதில் ஒன்றை அதற்கினால் உறுதியானது ஓடி ஓடி வரும். அதையே ஜலமாக பாவித்து எனக்கு தத்தம் செய்து கொடுத்து விடுங்கள்.
சுவாமி நாடியே நான் தருகின்றேன் நான் பெற்றுக்கொள்கிறேன். பிராமணனாக வந்து கர்ணன் உயிரை காத்து வந்த தர்ம தேவதையை தானமாக பெற்றுக்கொண்டு வந்துவிட்டு இனி சுயமுதலத்தோடு சென்று காட்சி கொடுப்போம். கொடுத்திருக்கிறார். இந்த உதிரத்தை என்ன உதிரத்தில் தான் தாரவாத்து கொடுத்திருக்கிறார் தானகர்ணன். அந்த உதிரம் போல் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து கண்ணிலே ஒத்திக்கொள்ளலாம். காசிக்கு சென்று வந்த பலன் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத்தில். அது நாங்கள் வருதாரணமாக சொல்லிக்கினே வரோம். அப்படி வேணும்ன்றவங்க ஒத்திக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் ஏதாவது காசு இருந்தாலும் அதில் போட்டுட்டு கண்ணில் ஒத்திக்கொள்ளுங்கள். இது நல்லது, ஒரு புண்ணியம். உன் விழியானது தெரியவில்லையா? உன் மூடக்கண்ணை நீக்கி உனக்கு ஞானக்கண் அளிக்கின்றேன், என்னை உற்றுப்பார். எனக்கு காட்சி தந்த கண்ணா, கர்ணா, உன் பாதார விந்தத்தை ஆதாரமாக கர்ணா, இருந்தாலும் உனக்கு யாது வரம் வேண்டுமோ கேள், அதை தடையில்லாமல் நான் தருகின்றேன். நான் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய தம்பி துரியனுக்கு வெற்றியை கொடுங்கள். அவருடைய சேனா சைன்யம் அனைத்து எழுந்து வர வேண்டும். என் தம்பி துரியனானவன் நாட்டை ஆள வேண்டும். அப்படி என்று கேட்டால் உங்களால் கொடுக்க இயலுமா? அதை நீ விரும்பினால் அதையும் கொடுக்க இயலும். ஆனால் அதை விரும்புகின்றாயா? இதையெல்லாம் கேட்க மனவரவில்லை கண்ணா. ஏனென்றால் உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். உண்மைதான். என்னுடைய தம்பி துரியனானவன் எவ்வளவோ கொடுமை செய்தான். ஆனால் அதையெல்லாம் பார்த்து வந்தார். அருகாமையில் சகித்துக் கொண்டிருந்தவன். ஆனால் உண்ட வீட்டுக்கு எந்த செய்யக்கூடாது என்று இருக்கிறார்களே. ஆகையால் தான் அவனை விட்டு வர்ற மனம் இல்லாமல் இந்த உயிர் அவனுக்கென்றே போகட்டும் என்று அர்ப்பணித்து விட்டு செஞ்சோருக்கு கடன் தீர்க்கவே இந்த உயிரை அர்ப்பணம் செய்திருக்கின்றாய். ஆகையால் உங்களை கேட்பது இரண்டுதான் கண்ணா. அது என்ன இரண்டு வரங்கள்? நான் இறந்த உடனே என்னுடைய தாய், பெற்ற தாய் தேவிக்கு கர்ணன் இறந்து விட்டான் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என் அத்தை குந்த இடத்தில் அந்த வார்த்தையை நானே உரைக்கின்றேன். எனக்கு இந்த பிறவிலே மோசத்தை கொடுத்து விடு கண்ணா. இல்லை கண்ணா, உலகிலே 32 தான தர்மங்களை செய்தவருக்கே மாற்றம் கிடைக்கும். 31 தானம் தான் செய்திருக்கின்றாய். ஆகையால் அடுத்த பிறவிலே ஆமாட்ட குலத்திலே சிறுகொண்ட நாயனா
உன் மனைவி வெங்காட்டு நங்கையாகவும் உன் மகன் சீரானாக செலுத்தி அன்னதான பலனை செய்து அப்போது என் பதிவாருங்கள். இப்போது என்னை பார்த்த வண்ணமே உடைய உயிரானது பிரியட்டும். உன்னுடைய முகத்தை பார்த்தவுடன் என்னுடைய ஆவியானது மேலே செல்ல வேண்டும். அறிவதா ரமண கோவிந்தா. அத்தை கண்ணா அத்தை கண்ணா அத்தை மூலாளி தெரியாமல் பெற்றெடுத்தாயே பிள்ளை